திரு சூர்யா, தாக்குதல் குறித்து பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டதா, அதனால இந்திய விமானப்படைக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன அப்படின்னு ராகுல் காந்தி கேட்கிறார். அந்த கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையா? கேள்வி அவர் கேட்டாரா, அவர் அட்மின் கேட்டானான்னு முதல்ல தெரியல. ஏன்னா அவர் எதுவும் பேட்டிகள் அதெல்லாம் கொடுக்கல, ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை வச்சு நம்ம எல்லாரும் விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஊரி நடந்தப்பவும் பாலக்கோட் நடந்தப்பவும் இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. இப்போது 11ஆம் தேதி நம்ம முப்படையில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும்போது 11/5/2025 டிஎம்ஓ லீட்டன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த தாக்குதல் நடத்துவது குறித்து நாங்கள் ஹாட்லைனில் டிஜிஎம்ஓ பாகிஸ்தான் ஆர்மிக்கு தகவல் தெரிவித்தோம் அப்படின்றது 11ஆம் தேதி இவரே சொல்லிட்டார். ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது ஒன்றும் புதுசாக கிடையாது. இப்போ ராகுல் காந்தி அவர் போட்ட வீடியோவை நான் பார்த்தேன், ஜெய்சங்கர் அவர் பேசின முழு வீடியோவும் பார்த்தேன். ஒரு முழு வீடியோவிலேருந்து ஒரு சர்டன் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி போட்டிருக்காரு. அவர் கட் பண்ணி போட்டதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லார், எப்படி உள்ளே போய் தாக்குதல் செஞ்சோம், அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் மெயின்லேண்டுக்குள்ளே போய் எப்படி பாவல்பூர்லேயும் முறுக்கே ஆகட்டும் இந்த மாதிரி பகுதிகளில் நாங்கள் தாக்குதல் நடத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோவில் சொல்லக்கூடிய ஒரு போர்ஷனை கட் பண்ணி ராகுல் காந்தி அவர்கள் போட்டிருக்கார். அதற்கு அதிகாரப்பூர்வமாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து பதில் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, நாங்கள் முன்னாடியே சொல்லவில்லை, ஆரம்பிக்கும் போது சொல்லப்பட்டது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் புரோட்டோகால் பிரகாரம். ஏன் சொல்லுவோம் என்றால், இப்போ நம்ம இன்னொரு நாடு, அதுவும் நியூக்ளியர் கண்ட்ரி, அது அணு ஆயுதம் உள்ள ஒரு நாடு, இப்போது நம்ம அந்த கண்ட்ரிக்குள்ளே ஒரு இடத்துல அட்டாக் பண்ணும்போது அது அந்த இராணுவத்திற்கு சொல்லுவது மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட்டு நிறைய ரிட்டையர்டு ஆர்மி ஜெனரல்ஸ் பொது சமூக வலைதளத்திலே பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இன்னொரு நாட்டின் மேலே போர் தொடுக்கிறோம் அப்படின்னு அவங்க மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணிட்டு நம்ம மேலே அணு ஆயுத தாக்குதல்களோ வேற எதுவும் நடத்திடக்கூடாதுன்றதுனால உங்களுடைய இராணுவத்தினர் மீதோ பொதுமக்கள் மீதோ நாங்கள் தாக்குதல் செய்யவில்லை, தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது அப்படின்னு ஸ்டார்ட் ஆஃப் த ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. இப்போ இது 1:05 தாக்குதல் ஆரம்பித்து 1:30 முடியுது. அதாவது 25 நிமிடம் மொத்தமாக இந்த தாக்குதல் உள்ளே போயிட்டு வருது. 1:44 ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோலேயே இது எல்லாமே தெளிவாக அஃபிஷியலாக பிஐபி வெப்சைட்டில் போட்டுட்டாங்க, என்ன தாக்குதல் நடந்தது, எங்கே நடந்ததுன்னு சொல்லிட்டு. அப்போது இதில் ராகுல் காந்தி அவர்கள் செய்வது மிக மிக வருத்தமாக இருக்கின்றது. இதில் இந்திய விமானப்படைக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 3 பேர் பேசினதில் எந்த நஷ்டமும் இல்லைன்னு ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாங்க அந்த முப்படையில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பேசும்போது. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இவங்க சொல்றாங்க இல்லையா, எதிர்கட்சியா நாங்க கேள்வி கேட்க கூடாது, இது ஒரு தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் போட்ட ட்வீட் வச்சு பாகிஸ்தான்ல இந்த மாதிரி ஊடகங்கள்ல ராகுல் காந்தியே இவ்வளவு விமானங்கள் பாதிப்படைஞ்சிருச்சான்னு கேட்கிறாரு, அப்ப இந்தியா மறைக்குது அப்படின்ற ஒரு பிரச்சாரம் ஏற்படுகிறது. இது இவர் பப்ளிக்கா போடணும்னு கூட இல்லை, நேரடியாவே பிரதமருக்கோ இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சருக்கோ ராகுல் காந்தி அவர்களே கேட்டிருக்கலாம், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்றீங்களே இது எதனால பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, இல்ல அதற்கான ஃபோரம்ல கேட்டிருக்கலாம். இவங்க கேட்டதே அந்த தொனியே பாருங்களேன், நடந்திருக்கான்னு கேட்கறது வேற, இதுல எவ்வளவு விமானங்கள் சேதம் அடைஞ்சது அப்படின்றது நம்மளுடைய அந்த ராணுவ ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறதாக எங்களுடைய பார்வை. எதிர்க்கட்சியா நாங்க கேட்கிறோம், எங்க செயலால நாட்டுக்கு ஒன்னும் பாதிப்பு வரல, நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னும் 2 விஷயங்கள் சொல்லிடுறேன். இப்போ இவங்க சொன்ன அமெரிக்காவுடைய அழுத்தத்திற்கு இந்தியா அடிபணிஞ்சதா, அதுக்கு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, நாங்க 4 பேர் கொடுத்தோம், அதுல அவங்க எடுத்துட்டாங்க பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆனா அக்கா தான் சொல்றாங்களே தவிர ஜெயராம் ரமேஷ்க்கு அதுல அப்ஜெக்ஷன் இருக்கு. நாங்க 4 பேர் கொடுத்தோம், அதுல இருந்து ஒருத்தர் யாருன்னா ஆனந்த் சர்மாவை மட்டும்தான் எடுத்திருக்கீங்க. அது போக கௌரவ் கோகாய், சையத் நாசிர் ஹுசைன், அமரிந்தர் சிங் ராஜா வாரிங், இவங்க 3 பேர் கொடுத்தோம். ஆனா இவர்களுக்கு பதில் மோடி அரசாங்கம் சசி தரூரையும் மணிஷ் திவாரியும் அமர் சிங்கையும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது. இப்போ இது இது அரசியலாக்குறது இன்னும் வருத்தமா இருக்கு. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி கிட்ட கிரண் ரிஜிஜு அவர்கள் பேசுகிறார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கிட்ட அவங்க ஒரு கருத்தை கொடுக்குறாங்க. ஆனா மத்திய அரசு இங்க என்ன பார்க்கும்னா, சர்வதேச தளங்கள்ல போய் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணும்போது காங்கிரஸ் கட்சியில இன்னும் அனுபவம் வாய்ந்தவர்கள், இன்னும் திறமையானவர்கள் இருந்தார்கள் இந்தியாவின் சார்பாக அவர்களை நாமினேட் பண்றதுல சல்மான் குர்ஷித்தையும் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னுடைய கட்சி தலைமை கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மறுத்திருக்கார்.
இங்கே சசி தரூர் வந்து நான் நாட்டுக்காக சேவை செய்ய போறேன்னு சொல்லி நேரடியாக அவர் வந்து கட்சி தலைமையிட்ட எந்த கருத்தையும் கேட்காம அவரே குழுவில் இடம் பெற்றிருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அதுல காங்கிரஸ் கட்சிக்கு அதுல எங்க கிட்ட ஒரு லிஸ்ட கேட்டுட்டு நீங்களே முடிவு எடுக்கிறதா இருந்தா முடிவு எடுத்துக்கலாம். எதுக்கு ஒரு லிஸ்ட கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேற முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியதான் எழுப்புறோமே தவிர வேற எதுவும் இல்ல. கிரண் ரிஜிஜு எதுக்கு போன் பண்ணி எங்களுக்கு லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டாரு, கொடுத்த அப்புறம் வேற ஆட்களை சசி தரூர் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அப்படின்னு அவங்க டவுட் இல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்லியாச்சுன்னா அவங்க முடிவு எடுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு தளத்துக்கு ஒரு நேஷனல் அவங்க வந்து அவங்க கட்சியில பெஸ்டா இருக்கிறவர்களை கொடுத்திருக்கலாம். அதனால ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியல பண்றது நிறைய பெஸ்ட் எங்க பார்ட்டி பூரா பெஸ்ட் இருக்காங்க. உங்க கட்சியில யாருமே இல்ல. இவங்க கட்சியில யாருங்க நிஷிகாந்த் துபேவை அனுப்ப முடியும்? ஜனநாயக ரீதியா நீங்க தலைமையுடைய அனுமதி இல்லாமலேயே நேரடியாக ஒரு எம்பியை தொடர்பு கொண்டு அரசு பேசுறதுங்கிறது மரபு சார்ந்ததாங்கிறதா அவங்களுக்கு ஏன் புதுசா இருக்குன்னா அவங்களுக்கு அவங்களாவே அப்பாயிண்ட் பண்ணி பழக்கம் ஆயிடுச்சு. நம்ம ஜனநாயக முறைப்படி ஒரு கருத்து வாங்க அதுல பெஸ்டா செலக்ட் பண்றோம். ஐஎம்எஃப் பத்தி அக்கா சொன்னாங்க, நீங்க வந்து ஐஎம்எஃப்ல நோ போடல அப்ஸ்டெயின் போட்டீங்கன்னு அக்காக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஐஎம்எஃப்ல நோன்ற ஆப்ஷனே கிடையாது. முடிக்க விடுங்க, நீங்க அவர் பேசவே இல்ல. சரி சரி, அப்ஸ்டெயின்ன்ற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. அப்ஸ்டெயின்ல சரி இல்ல நான் குறுக்கிடல, இது குறைந்தபட்ச மரியாதை. நான் இப்ப தெளிவா சொல்றேன், ஐஎம்எஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல நோன்ற எதிர்த்து வாக்களிக்க முடியாது, எதிர்த்து வாக்களிக்க முடியாது, புறக்கணிக்க முடியும். ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் நான் சொல்லுங்க, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இப்போ இல்ல என்ன ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுறேன். நீங்க முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க காங்கிரஸ்ல இருந்து 2016 செப்டம்பர்ல உக்ரைனுக்கு நிதி கொடுக்காதீங்கன்னு IMF வந்து ரஷ்யா கேட்டு எதிர்த்து வாக்களிச்சது, எதிர்ப்பு தெரிவிச்சதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது 2005 ஜிம்பாப்வே வந்து வெளியேற்றுவதற்கு இந்தியாவே வந்து வாக்களித்தது. அது மாதிரி இப்ப செஞ்சிருக்க முடியுமே. நீங்க IMF-ஓட நிதியை வந்து முழுமையாக வளர்ச்சி கட்டமைப்புக்கு தான் பாகிஸ்தான் பயன்படுத்தணும்னு உத்தரவாதம். அதாவது இப்ப இந்த IMF-க்கு இந்த 2 பில்லியன் பெயில் பேக்கேஜ்ன்றது இந்த மீட்டிங்ல முடிவு பண்ணி இந்த மீட்டிங்ல கொடுக்கல. கடந்த பல வருடங்களாக ஆய்வுல இருந்து பல்வேறு கட்ட சோதனைகள் முடிந்து பல்வேறு அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு ஜஸ்ட் அப்ரூவல் மட்டும்தான் அந்த மீட்டிங்ல நடக்குது. கடைசி கட்டத்தில் போய் அதை நிறுத்த முடியாதுன்றது முதல் கருத்து. இரண்டாவது, அந்த மீட்டிங்ல நிச்சயமாக நோன்ற ஆப்ஷன் கிடையாது, அப்ஸ்டெயின் தான் இருக்குன்றது அதிகாரப்பூர்வமாக PIB இருந்து நம்ம பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்கோம். மூன்றாவது, இப்ப நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அப்ஸ்டெயின் மூலம் அப்ஜெக்ஷன்ஸ் கொடுத்ததுனால ஹிந்துல வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை படிக்கிறேன். 11 புதிய கண்டிஷன்கள் பாகிஸ்தானிற்கு இந்த நிதியை செலவழிப்பதற்கு IMF வந்து பரிந்துரைத்திருக்கின்றது. ஏற்கனவே நிறைய கண்டிஷன்ஸ் இருந்தாலும் இந்த ஹிந்துல வந்திருக்கிறது அப்படியே படிக்கிறேன். IMF imposes 11 new conditions on Pakistan, warns it against risk to bailout program. அதனால நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்றது தவறான. இந்திய நாட்டின் மூலம் மேக்ஸிமம் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்கோம். ஓகே, இப்ப லட்சுமி ஏற்கனவே சொன்னதோட தொடர்புபடுத்தி தான் இந்த கேள்வி. இப்ப சர்வதேச நிதியம் வந்து பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்காம தடுத்திருந்திருக்க முடியும், அமெரிக்காவுடைய அழுத்தம் இல்லாம தடுத்திருந்திருக்க முடியும்னா எங்க அவங்க சொல்றாங்கன்னா, தீவிரவாத தாக்குதல் தொடர்பான கன்வின்ஸை வந்து உலக நாடுகள்கிட்ட இந்தியா சரிவர பண்ணல, அது தொடர்பான ஆதாரங்களை கொடுத்து பாகிஸ்தான் மீதான தாக்குதலை நியாயப்படுத்தும் விதமாக தான் எங்கள் நடவடிக்கைகள் இருக்குன்னு உறுதிப்படுத்தலைன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஏதாவது கொஞ்சம் சரிக்கிட்டோமா பின்னடை வச்சு? அதாவது நம்ம POKல மட்டும் தாக்குதல் நடத்தல, பாகிஸ்தானுக்குள்ள பஞ்சாப்ன்ற மாகாணம் அங்க போய் தாக்குதல் நடத்திருக்கோம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி இன்னொரு நியூக்ளியர் கண்ட்ரி நாட்டுக்குள்ள போய் தீவிரவாத முகாம்களை அழித்திருக்கிறோம். ஏதாச்சும் ஒரு நாடு இதை கண்டித்திருக்கின்றதா? கிடையாது. அப்போ இதற்கு முன்பு இது செய்வதற்கான அந்த துணிச்சல் கூட நம்ம நாட்டுக்கு அவங்க பக்கம் துருக்கி இருக்காங்க, பாகிஸ்தான் பக்கம் துருக்கி இருக்காங்க, அசர்பைஜான் இருக்காங்க, அப்படி நம்ம பக்கம் யாருமே இல்லையே அப்படின்னு கேட்க சொல்றேன். அதாவது இந்தியா வளர்வது பார்த்து எல்லாருக்கும் பிரச்சனை, பாகிஸ்தான் ஆகட்டும் இது சைனாவாகட்டும் எல்லாருக்குமே எப்பயுமே பிரச்சனை தான். இப்ப நம்மளுடைய கேள்வியோட சூப்ரீமசியை விரும்பல. இப்போ நம்ம அட்டாக் பண்ணதுனால நம்ம மேல ஏதாச்சும் ஒரு சர்வதேச அமைப்போ இல்ல பவர்ஃபுல் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய USA-வோ ரஷ்யாவோ யாராச்சும் நம்ம மேல ஏதாச்சும் சாங்ஷன்ஸோ பிரச்சனைகளோ கொடுத்திருக்காங்களோ இல்ல குறைந்தபட்சம்
எதிர்த்திருக்காங்களா? அப்போ இன்னொரு நாட்டுக்குள்ள போய் பண்ணிருக்கோம் இல்லையா? இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் அட்டாக் பண்ணிருக்கோம்னா இது வரைக்கும் நடந்துடாது. இப்போ மும்பை தாக்குதல் நடந்தப்போ இறுதியா என்ன சொல்லிடுறேன், இப்போ மும்பை தாக்குதல் நடந்தப்போ இந்திய ராணுவமும் சரி ஏர்ஃபோர்ஸும் சரி நம்ம போய் அட்டாக் பண்ணணும்னு டார்கெட்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணாங்க. இப்போ மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசாங்கம் அதற்கு ஒப்புக்கொள்ளவே. ஏனென்றால் வலிமையான அரசியல் தலைமை அப்ப இல்ல, இப்ப இருக்காங்க. அதுதான் ராகுல் காந்தி அவர்களுக்கு பயமாக இருக்கிறது. அதனாலதான் பயந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யாரு? அதுவும் ட்ரம்ப் சொன்னதுனால அது சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கான காரணங்களும் இன்னும் அவங்க ஃபுல்லா சொல்லல. ஏன்னா இன்னும் 4 பேர் ஆக்சுவலி குருவி சுடுற மாதிரி 26 பேரை வந்து நம்ம நாட்டு எல்லைக்குள்ள பூந்து சுட்டுட்டு போயிருக்கிறாங்க. அந்த 4 பேர் இன்னும் பிடிபடல. ஆனா யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு அவருக்கு பயந்துட்டு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இந்திய வரலாறுலயே நடக்காத ஒரு விஷயம். ட்ரம்ப் இந்திய வரலாறுலயே யாரு நிக்சன் வந்து அமெரிக்காக்கு போனாங்க, இந்திரா காந்தி அவர்கள். அப்ப அமெரிக்காக்கு போன பொழுது நீங்க ஸ்டே ஆஃப் அப்படின்னு சொன்னாரு. அதை முடிவு பண்ண வேண்டியது இந்தியா தான். நீங்க யார் எங்களை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த நாட்டையே வந்து 2 துண்டா பிரிச்சாங்க. அதுதான் இந்திய வரலாறு. இன்னைக்கு வந்து யாரோ ஒருத்தர் ட்ரம்ப்ங்கிறவர் சொல்லிட்டாருங்கிறதுனால பயந்துட்டு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவர் 7 முறை அதுக்கு வந்து மறுப்பு கூட அவர் 7 முறை கிளாரிஃபை பண்ணிட்டாரு. நான் இல்ல நான் ஒரு ரோல் ப்ளே பண்ணனும் ட்ரம்பே சொல்லிட்டாரு. இவங்க பிரச்சனை என்னன்னா 2 விருந்தினர்கள் மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு. திரும்பியும் வரேன்.